இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகள் அதுதான் உங்களோட இன்னைக்கு பார்க்க போகிற பாடம். நம்ம குரூப் 1லையும் சரி குரூப் 2லையும் சரி அதிகபட்சமாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க் வந்து இந்திய பொருளாதாரம். குரூப் 1ல் 50 மார்க்கு, அதே சேம் சிலபஸ் தான் இங்கே குரூப் 4ல் 20 மார்க்கு. அதில் ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸில் நம்ம முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய பொருளாதாரத்தின் அம்சங்கள். இதை தான் நம்ம கரெக்டாக சரியாக பார்க்கணும். த ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது, அதை ரெண்டு சேர்ந்து தான் கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் அம்சங்கள் அப்படின்ட்டு பலம் பலவீனம் கேட்கல. அதை தான் நம்ம இந்த இடத்துல கவனிச்சுக்கணும், ஏன்னா தப்பு பண்ணிடுவோம். குறைந்த தலா வருவாய், இது பலவீனத்தில் வரும். ஆமாம், குறைந்த லோ பெர்கெப்டா இன்கம் இருக்கு. அதிக மக்கள் தொகை, இதுவும் பலவீனமான மக்கள் பொருளாதாரத்தில் வரும். அதிக மக்கள் தொகை இருக்கு. அதிகப்படியான வேலையின்மை, இது மூணுமே இருக்கு. மனித மூலதனத்தின் உயர்ந்த தரம், இது இல்லை. அதனால இந்த பொருளாதாரத்தின் பலவீனத்தில் இந்த 3 பாயிண்ட் வரும். ஸோ அம்சங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா பலம் அண்டு பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நானே காட்டுறேன். ஸோ அதுதான், அதனால் 1வது ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் சரி. இங்கே கொடுத்துருக்கிறதுல சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போது உங்களோட புஸ்தகத்தில் 11th எக்கனாமிக் புக் இந்த பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகள் அப்படின்றதுல பாருங்க. இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம், தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்திருக்கக்கூடியது தான் கலப்பு பொருளாதாரம் சொல்லுவாங்க. வேளாண்மை முக்கியத்துவம் வகிக்கிறது. ஏன்னா 60% வேளாண்மை தான் நம்மளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதனால வேளாண்மை முக்கியத்துவம் வகிக்கிறது கரெக்டு. வளர்ந்து வரும் சந்தை வந்து வளர்ந்து வரக்கூடிய சந்தையாக இருக்குது, இதுவும் சரி. அதாவது பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகளில் பலம், வளர்ந்து வரும் பொருளாதாரம், வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம், வேகமாக வளரக்கூடிய பணித்துறை, பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி, நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி, நிலையான பேரழகு பொருளாதாரம், மக்கள் தொகை பகுப்பு, இதெல்லாம் வந்து சிறப்பியல்புகளில் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் பலவீனம், இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம், அதைத்தான் அங்கே கொடுத்துருந்தாங்க. அதிகமான மக்கள் தொகை, ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு, உட்கட்டமைப்பு பலவீனம், வேலைவாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. இதே ஒரு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. பழமையான தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து இந்திய பொருளாதாரத்தோட பலவீனமாக இருக்குது. அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சிலபஸில் ஃபஸ்ட்டு தலைப்பாக இருக்கிறதுனால இந்த இதை பார்க்குறோம். 2வது கொஸ்டின் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, பின்வரும் சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதுவும் பொருளாதார சிறப்பியல்புகளில் ஒரு கொஸ்டின் தான். இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்திய பொருளாதாரம் இப்போ தான் நம்ம சொன்ன சிறப்பியல்புகளில் ப்ளஸ்ஸில், அதாவது அட்வான்டேஜில் இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொன்னோம். முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு தனியார் துறையே அதோட வளங்களை பயன்படுத்தி பண்ணுறது தான் அது முதலாளித்துவ பொருளாதாரம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் தான். ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் அந்த முதலாளித்துவ பொருளாதாரம். நம்ம வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம், இந்தியாவோட சிறப்பியல்புகளே ஒரு கலப்பு பொருளாதாரம். அதனால இந்த கூற்று தப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் அதிகமானோர் வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 60% வந்து மக்கள் கிராமப்புறத்தில் வகிக்கிறாங்கன்னு காந்தியே சொல்லியிருக்காரு. 2வது அதிகமான வேளாண்மை தொழில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் G20 நாடுல இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2023 டெல்லியில் தான் இந்த G20 மாநாடு நடந்துச்சு, பாரத பிரதமர் தலைமையில். ஸோ இந்த கூற்றும் சரிதான். 2வது கூற்று சரி, 3வது கூற்று சரி. வேலை வாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை அப்படின்னு இருக்கு நம்மளோட பொருளாதாரத்தில். அதாவது இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்புகளில் பலவீனத்தில் கொடுத்துருந்தாங்க, உருவாக்க திறனற்ற நிலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. திறனற்ற நிலை, அதில் இங்கே திறன் உள்ள நிலைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 2, 3 தான் சரி. இந்த 2, 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ 1 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். அதனால இதைய எலிமினேட் பண்ணிடலாம்.
இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று இது ஆப்ஷனாக இருக்கணும், ஒன்று இதே ஆப்ஷன். ஒருவேளை தெரியல அப்படின்னா இங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் அதிகமான இதாக இருக்குது, அதனால் அதை எலிமினேட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இப்போ அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட இந்த ஸ்கோரிங் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டும். நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னா எதை காத்து பேண வேண்டும் அப்படின்னா ஆற்றல் கிடையாது, விவசாயம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, சுற்றுச்சூழலை பராமரித்து வச்சுக்கணும். அதுதான் நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்திய பொருளாதாரத்தின் பலங், அதாவது இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, அதே கொஸ்டின். ஹலோ, இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கலப்பு பொருளாதாரம். பலத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்டே அதுதான். தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே ரெண்டாவது பாயிண்டே அதுதான், வேளாண்மை துறை தான் அதிகமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதனால தொழில்துறை வராது. ஸோ ராங் ஆப்ஷன். இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது, அதில் இது கரெக்டு. வேகமாக வளரும் சேவைத்துறையும் இருக்குது, இதுவும் கரெக்டு. ஸோ நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. வேளாண்மை தான் நம்மளுக்கு அதிகமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதனால் இதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகளில் நீங்கள் +1 ஒரு பாடம் இருக்குது, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். அந்த பாடத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது வந்து 2 கேள்வி கேட்டாங்க, இது மாதிரி கேட்கல அப்படின்னா வேறு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாக்க, இப்போ சேவைத்துறையில் நம்ம எத்தனாவது இடத்த வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கணும். அதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ரிலவெண்ட் பண்ணி படிக்கிறது. இப்போது பசுமை புரட்சி பயிர்கள் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது வந்து இது நல்லா தெரியும், கோதுமை, அரிசி, வேளாண்மையை பற்றி. இப்போது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்திய பொருளாதாரத்தோட சேர்ந்து தமிழ்நாடோட பொருளாதாரமும் சேர்த்து பார்த்துக்கணும். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிபி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது? 7வது உயர்ந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2024 தனிநபர் வருமானத்தில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவைத்துறைகளை கொண்டுள்ளது அப்படின்னு இருக்கு. இது இந்தியாவில் உள்ள மாநிலங்களே தமிழ்நாடு 2வது பொருளாதாரத்தை உடையதாக இருக்குது. இதுதான் சரி. இதெல்லாமே தப்பு. ஏன்னா தொழில்களில் நம்ம தான் அதிகமான மூலதனத்தை ஈர்த்து தமிழ்நாடு முன்னிலை இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றா இருக்குது. ஸோ அது 2 தப்பு, 3 தான் சரி. ஸோ இதை இந்திய பொருளாதாரத்தோட பார்க்குறது, நம்ம தமிழ்நாடு பொருளாதாரத்தும் சேர்ந்து பார்த்துக்கிறது நல்லது. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி growth rate வேர் 8.13% in 2022-23 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8.23%. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் நிலையான விகிதத்தில் 22-23 8.13ஆகவும் %, 23-24 எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8.23%. 8.23%. 24 இதையும் தெரிஞ்சுக்கோங்க. 24-25 உள்நாட்டு உற்பத்தியில் 9.69%. இந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்தமான வளர்ச்சியை காட்டுது இது. அதாவது 24, இப்போ பாருங்கள், ஆல்ரெடி 22-23 கொடுத்துருக்காங்க, 23-24 அடுத்து கேட்க போகிறது இதைய கூட கேட்கலாம். ஸோ 9.69%. அடுத்த கொஸ்டின், வேளாண்மைக்காக பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, வேளாண்மையை
லாபகரமாக ஊக்குவிக்கிறது, தமிழ்நாட்டு விவசாயிகளின் நலன்களை உயர்த்துறது, இயந்திரமயமாக்கலை கட்டுப்படுத்துவதுன்னு கொடுத்துருக்கு. இல்லை, அதனால் 1, 2 சரி. 2030 வரையிலான வளர்ச்சிக்கு 10 பரிணாமங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. அதில் நீல பொருளாதாரம் எத்தனாவதாக இருக்குது அப்படின்னாக்கா 6th பிளேஸாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு பொருளாதாரத்தோட கொஸ்டின் முன்னாடியே சொல்லியாச்சு. பொருளாதார வளர்ச்சிக்கான பொருளாதார காரணிகள், இயற்கை வளம், அதுக்கடுத்து சமுதாய காரணிகள்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சமுதாய காரணிகள் வராது. அதில் மூலதன திரட்சி, அதனால் 1, 3 தான் சரி. மனித காரணி கிடையாது. பொருளாதார வளர்ச்சிக்கான பொருளாதார காரணிகள் தான் கேட்டிருக்காங்க. பொருளாதார காரணிகள்னால் இயற்கை வளங்களாக இருக்கலாம், கேபிட்டல் மூலதனம் இருக்கலாம். அதனால் இது 2 தான் வரும். மனித வளர்ச்சியும் சமுதாய காரணியும் இருக்காது. அதனால் ஈஸியாக பி ஆப்ஷனை போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இது கொஸ்டின் மாடலை வச்சு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த 11th புக்கில் இருக்கக்கூடிய இது கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராக இருக்குது, அது யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. CEO சுந்தர் பிச்சை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் GDP அப்படின்னு சொல்கிறோம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு 1972 4ஆம் பூட்டான் மன்னர் ஜிம்கே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவளால் வெளியிடப்படுத்திருக்கு. பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்க்குறோம்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸு, ஜப்பான். வளர்ச்சி குன்றிய நாடுகள், பின்தங்கிய நாடுகள் அல்லது 3ஆம் உலக நாடுகள் எதை பார்க்குறோம்னா ஆப்பிரிக்கா, வங்காளதேசம், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. 2016 GDP தரவரிசையில் 10 நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 7வது இடம். ஆனால் இப்போ 5th பொசிஷன் வந்திருக்கு. இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்புகள் அப்போ அதே சொன்னேன். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், வேளாண்மையில் முக்கியத்துவம் வகிக்குது, வளர்ந்து வரக்கூடிய சந்தை, வளர்ந்து வரும் பொருளாதாரம், வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம், பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி, நகர்ப்புற பகுதிகளில் விரைவான வளர்ச்சி, நிலையான பேரழகு பொருளாதாரம், மக்கள் தொகை பகுப்பு. அப்புறம் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து இருக்கிறது. இந்தியாவில் வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடியவங்க 60%. இந்தியரோட மனித வளம் இளைஞர்களால் நிரம்பி இருக்கு. இந்திய பொருளாதாரத்தோட பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான மக்கள் தொகை, ஏற்றத்தாழ்வு, வறுமை. அதிகமான மக்கள் தொகை, ஏற்றத்தாழ்வு, வறுமை, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு, உட்கட்டமைப்பு பலவீனம், வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. இதைத்தான் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பழமையான தொழில்நுட்பம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை 121 கோடி அல்லது 1210 மில்லியன். இந்தியாவின் மக்கள் தொகை 100 கோடியை எந்த வருஷத்தில் எட்டுச்சு அப்படின்னா 2001. உலக புவிப்பரப்பில் இந்தியா 2.4% வச்சிருக்கு. உலக மக்கள் தொகையில் 17.5% விழுக்காடை வைத்திருக்கு. உலக வருவாயில் 1.2%. உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருத்தர் இந்தியாக்காரங்களாக இருக்காங்க. 1921 பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 1951 சிறு பிளவு ஆண்டு. ஏன்னா அந்த டயத்தில் பிளேக் நோய், வேர்ல்டு வார் அதெல்லாம் இருக்கிறதுனால இது மக்கள் தொகையில் எதிர்வினையை ஏற்றிருக்கும். அதனால் பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. 1961 மக்கள் தொகை அதிகபட்சமாக வளர்ச்சி அடைஞ்சதுனால இது வெடிப்பு ஆண்டு அப்படின்ற. இதெல்லாமே உங்களோட கொஸ்டினில் கேட்பாங்க. இது SI எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது எந்த எக்ஸாமுக்கும் பேசிக்கு இந்திய பொருளாதாரத்தின் நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமிக் அப்படின்ற பட்சத்தில் இதை தான் நம்மளுக்கு பார்க்கணும். பிறப்பு விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். இந்த அடிப்படை தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க இது சம்மந்தப்பட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். பிறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு பிறப்பு விகிதத்தோட எண்ணிக்கை. இறப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை. 2011 விகிதம் இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் என்ன அப்படின்னா 21.8, 7.11. 2011 படி குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா 14.7. 2011 படி அதிகமான மக்கள் தொகை கொண்ட பிறப்பு விகிதம் கொண்டது உத்தரப்பிரதேசம் 29.5. அதிகமான இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் என்னன்னா ஒரிஷா 9.2. குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் என்னன்னா மேற்கு வங்காளம் 6.3. பிமாரு, இதை கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க.
ஸோ புக்கில் நான் வந்து முன்னாடி காட்டினது வந்து புக்கில் வர்ற இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் நான் இதை டிஎன்பிசி கொஸ்டினாக கட் பண்ணல, ஏன்னா இதில் முன்மார்க்கே உங்களுக்கு நல்லா தெரியணும். அதாவது இந்த பொருளாதாரத்தின் சிறப்பியல்புகள் ரிலவெண்ட்டான ஒரு கொஸ்டினை தான் கொடுத்துருக்கேன். பிமாருனா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலங்கள். அப்போது அந்த அதிகம் கொண்ட மாநிலங்களில் முதல் இருக்கிறது உத்தரப்பிரதேசம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் சிக்கிம். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி. குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய மக்களோட மொத்த மக்கள் தொகை அந்த நிலப்பரப்புக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றாங்க. இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382. அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பீகார். குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து அருணாச்சல் பிரதேசம். அதிக மக்கள் தொகை அடர்த்தி யூனியன் பிரதேசம் வந்து டெல்லி. பாலின விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா 1000 ஆண்களுக்கு பெண்களின் விகிதம். 2001 பாலின விகிதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 2011 940. 2011 அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா 1084 1000 பேத்துக்கு. குறைந்த மக்கள் தொகை பாலின விகிதம் கொண்டது வந்து ஹரியானா 877. வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படக்கூடிய வாழ்நாள் அளவு தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 63.5. வாழ்நாள் எதிர்பார்ப்பு 63.5. எழுத்தறிவு விகிதம் மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை தான். 2011 ஆண்கள் பெண்கள் ரெண்டும் சேர்ந்து 74.04. ஆண் வந்து 82.14, பெண் வந்து 65.46. இது வந்து எழுத்தறிவு விகிதம். அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேரளா 94%. குறைந்த பகுத்தறிவு எழுத்தறிவு கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னாக்கா 61.8. இந்தியா வளங்கள், ஒரு நாட்டின் இயற்கையில் இருந்து பெறப்படக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள் எடுத்துக்காட்டு காடு, நீர், கனிம வளம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், நீண்ட காலம் நிலைத்து இருக்கக்கூடிய வளம், மீண்டும் மீண்டும் உருவாக்கக்கூடியது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னம்னா காற்று, நீர், சூரிய ஆற்றல். இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள், மீண்டும் உருவாக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோல். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளோட சதவீதம் வந்து 21.02. முக்கியமான கனிம வளங்கள் இரும்புத்தாது, நிலக்கரி, அலுமினியம், மைக்கா, சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், தங்கம், வைரம். இரும்புத்தாது அதிகம் கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிஷா, கோவா, கர்நாடகா. அலுமினியம் தாது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா பாக்சைட்ல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இதில் வந்து அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 100 கொஸ்டினில் இது ஒன்லைனராக அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதாவது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா பதிஞ்சிடும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம இதை படித்ததுக்கப்புறம் இதோட புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அந்த புக் பேக் கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா இந்த கொஸ்டினை டெஸ்ட்டு வைப்போம். டெய்லியும் டெஸ்ட்டு வைப்போம். யாராவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆன்லைனில் இதை சொல்லி கொடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னம்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இதில் என்னன்னாக்கா ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி, இதில் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த டெஸ்ட்டு வச்ச கொஸ்டின்ஸு ஒரு டெய்லியும் 100 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் தெரியும் எவ்வளவு நம்மளுக்கு. அப்போது இந்த ஃபியூச்சர் நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தவறுகள் எதுவும் பண்ண மாட்டோம். அதாவது 50 மார்க்கள் குரூப் ஒன்றுக்கு 50 மார்க். 50 மார்க்கில் கிட்டத்தட்ட 30 தலைப்புகள் இருக்குது குரூப் 1க்கு. இதுக்கு குரூப் 4த்துக்கும் சேம் தான், டிட்டோ. கொஞ்சம் மட்டும் அந்த யூனிட் 9ல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் இங்கே கட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடிக்கு அதே தான். அதில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது இதிலே வந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. இது முக்கியமான. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழை நான் வந்து சொல்கிறேன். தமிழ் எல்லா பேருக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. புது சிலபஸ்ஸு, பழைய சிலபஸை விட தமிழ் வந்து மிகவும் எளிமையாக தான் இருக்குது. முன்னாடி வந்து தமிழை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா படிக்கணும், நிறைய புக்கில் இருக்கிறத நிறைய விஷயங்களை படிக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னம்னா பயிற்சி பண்ணணும். டெய்லியும் பயிற்சி பண்ணணும். இலக்கணம் படிக்க தேவையில்லை, இதில் பயிற்சி சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தமிழில் 95+ போட்டுடலாம். நம்ம அந்த தமிழும் இந்த பாடமும் டெய்லியும் நான் சொல்லி டெய்லியும் ஆன்லைன் டெஸ்ட்டு போட்டு லைவ் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரிடே இப்போ வந்துட்டு இந்திய அரசியலமைப்புனா இதில் ஒரு 100 கொஸ்டின், இதில் ஒரு 100 கொஸ்டின், அதாவது ஒரு இதுலேயும் டெய்லி இப்படி அட்டன் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக், இதெல்லாம் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரலாம். சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.